நமது தாய்மார்களுக்கும் நம்ம எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோங்க. ஆனா நம்ம இந்திரா நகர்ல இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. ரொம்ப அன்பான கூட்டம், ரொம்ப ஆதரவான கூட்டம். நமது தாய்மார்களுக்கும் உடன்படமான சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாய்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய இங்கு காவல் பொறுப்பை ஏற்று கடமையை செய்வதற்காக வந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காணுவதற்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே பார்த்துக் கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாசிகளுக்கும் வைத்துக் கொண்டிருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்க முடியவில்லை சிறப்பான முறையில் ஒளி அமைத்திருக்கும் மகேஷ் ரேடியோ அன்புள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அன்பனா நம்ம கிராமத்து மேடை அப்பப்ப எல்லாத்தையும் பார்க்கறதால மறந்துடுறோம். நம்ம கிராமத்து மேடை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை சீரும் சிறப்பானவரை அமைத்துக் கொடுத்தார் எங்களது அன்பண்ணா மணப்புறத்தை சேர்ந்த வேளாங்கண்ணி அண்ணா அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகத்தின் சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஐயா. வணக்கம் தெரியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொடக்க இருக்கப்படாது. சரி, சொடக்க தெரிஞ்சா நமக்கு வந்து பிணக்கம். நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டு என்னமோ அப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கப்படாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கணும். ஏன் நாடு ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை? ஐயா உன்னை எந்திரிக்க விடாம பார்க்கணும். யாருக்கு? யாருக்கா? ஆனா ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கணும் நம்மளுடைய வேலை. சரி, எங்க அண்ணன் வேளாங்கண்ணி வரையில சொல்லிட்டே வந்தாங்க. தம்பி, இன்னைக்கு நம்ம சிவகங்கை டவுன்ல இந்திரா நகர்ல நம்ம நாடகம் வச்சிருக்கோம். எல்லா ஊரையும் நாடகம் எத்தனை மணிக்கு நாடகம் ஆரம்பிப்போம்? எப்படி 10:30 ஆகி போகும். 10 மணி ஆகி 10:30 ஆயிரும். ஆனா நம்ம இந்திரா நகர் சொன்னதுனால எங்க அண்ணன் வேளாங்கண்ணி சொன்னதுனால சரியா இன்னைக்கு 9:45 ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் பணியை பாக்குறாங்க. நாங்க எல்லாருமே நாங்க சரியா நேரத்துக்கு வந்துட்டோம். பொன்னாட ஒன்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி விருப்பு இன்னும் நம்ம மேடைக்குள்ள நம்ம பள்ளியம்மண்ண பவுடர் போடாம உட்காந்துட்டு கிடக்கு. அதுக்கு ஒரு தார்பாயை வரலைன்னு சொல்லி இன்னும் பவுடர் போடாம உட்காந்துருக்கு. கொடுத்தாச்சா? ரொம்ப நன்றிங்க. அத்தா கொஞ்சம் சீக்கிரம் போடுதா. ஆமா, இன்னும் ஆளுங்க எந்திரிக்க விடாம பார்க்கணும் என்னுடைய வேலை. சில படுக்க விடாம பார்க்கணுமே. அந்த படுத்துட்டு வேற என்னை பத்தா புண்ணியவதி ஒரு 3 பேரு எந்திரிக்கிட்டா முன்னாடி படுத்துருக்காங்க. அந்த 4 பேருமே என்னமா பெரியாசி பத்தில பிரசவ கட்டில படுத்தது மாதிரி எந்திரிச்சு உட்காந்தா ஏன்னா மூக்க கழிச்சு விடுவேன். அது படுத்து சிப்பு நான் தன்னால வந்திருக்க வகுத்துறைச்சு என்ன உங்க பகுமானத்துல வீட்டுல தூங்காம இங்க வந்து தூங்க வந்திருக்கேன். யாரும் தூங்கப்படாது. இந்த மாதிரி படிக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சிலர் போயிட்டு வந்திருப்பாங்க. யாரு? அவங்க ஒப்பத்தால அதுக்கு வெத்தலாவுக்கு படுமை சிலர் வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணும்னு 4 வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுவிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு 4 பேர் குத்து பத்து போட்டு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம இந்திரா நகர்ல அப்படி இல்லை. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்கள் இருப்பதனால நேரம் சில ஊர்கள்லாம் பார்த்தோம்னா நேரம் என்ன சீக்கிரம் வாடா, சீக்கிரம் எப்ப வருவ அப்படின்னு முன்னாடி வந்து அளப்பறையில் நிற்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்திரா நகர்ல அப்படி இல்லை.
சிறப்பான மக்கள். நம்ம எத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றோம்னே, நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றோம். யாரும் குடிக்காதீங்க, யாரும் குடிக்காதீங்க எத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றோம். அது யாருனாலும் கேட்கிறோமா? இன்னைக்கு என்ன அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு குடிச்சாலுக்கு மரியாதையா இல்ல படிச்சாலுக்கு மரியாதையா? ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளா சேர்ந்து இந்த நாடகத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் சிறப்பா வந்திருக்காங்க. அவங்க படிக்கிறதுக்கு அந்த தக்கனதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு யாருக்கு படிச்சாலுக்கு மரியாதையா குடிச்சாலுக்கு மரியாதை? நான் சொல்றேன் படிச்சவங்களுக்கு மரியாதை இல்லனே. எப்படி இல்ல கிடையாது. என்ன சொல்றேன் அண்ணே, நல்லா படிச்சிருப்பாரு, ஒரு MA PhD படிச்சிருப்பாரு. MA PhD என்ன, ஒரு தலைமை ஆசிரியர் பதவி. அப்ப அவரு வேலைக்கு போயிட்டு டூ வீலர்ல ஒரு அசதியில டூ வீலர்ல வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கையில அங்கிட்ட இருந்து எதுக்கு ஒரு டிப்பர் லாரி வந்துடும். அன்னைக்குதான் முத வண்டி எடுத்துட்டு வருவேன். அப்ப டிப்பர் லாரிக்கு நேரம் ஒரு வண்டியை விட்டுவார். அப்பதான் அந்த டிரைவர் சொல்லுவாரு, லாரி கண்டக்டர் அவர் என்ன சொல்லுவார், டிரைவர் அந்த படிச்சவர்கிட்ட, ஏடா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, ஓரமா போட வெங்காயம் அப்படின்னு அந்த படிச்சவரை பார்த்து அந்த டிப்பர் லாரிக்காரு கேட்கிறாரு. இதே நம்ம ஆளு நல்லா குடிச்சு விட்டு நிறைய போதையில 40 அடி ரோட்ல அப்படின்னு அந்த லாரிக்கு நேரம் எதுக்கு போய் நில்லு, 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட நிப்பாட்டிக்குவாரு. அப்பதான் சொல்லுவாரு, என்ன தலைவரை கொஞ்சம் ஓரமா போறது. யாரு? அந்த குடிச்சவரை தலைவரை குடிச்சவருக்கு தலைவர் பட்டம், படிச்சவருக்கு போட வெங்காயம் பட்டம். இந்த மாதிரி யார் நான் சொல்றேன் குடிக்க வேணாம்னு சொல்லல, எல்லாம் குடிச்சாத்தே நமக்கு தலைவர் பட்டம் வேணும். அதுக்காக நான் பெரிய யோக்கியர் கிடையாது, நான் பல்ல பெரிய முடியாத நாய். ஆமா, இப்படித்தான் முந்தா நாள் நானும் சரியான போதையில வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா ஆடி எப்பயும் போற மாதிரி போறேன். யார் வீட்டுக்கு போனேன்? யார் வீட்டு? நான் பக்கத்து வீட்டுக்கு போனேன். என்ன போதையில யார் வீட்டு போறது தெரியாது, அதெல்லாம் நீ தான் வண்டி விடுறான் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் என் பொண்டாட்டி நேட்டை கேட்டா, என்ன கேட்ட, நம்ம உண்டாட்டியா என்ன, நம்ம உண்டாட்டினா நீ 6 மாசம் நான் 6 மாசமா? தப்பா அடிக்க கூடாது, இந்த சோழி வச்சுக்க கூடாது. நம்ம வெட்டி நம்ம முறை நம்ம மைக் செட்டு நம்ம அண்ணே நம்ம சித்தப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கிட்ட பழக்கவளை வச்சுக்கிறணும், அதை பாதியோடு வெட்டி விட்டுறணும். வீட்டுக்கு கூட்டி போனோம்னு வச்சுக்க அது வினையாயி போகும். அப்பப்பா வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி அப்பத்தான் என் பொண்டாட்டி சொன்னா, ஏங்க தினந்தோறும் இப்படி குடிச்சிட்டு வர்றீங்களே, இந்த பாட்டெல்லாம் என்னங்க எழுதிருக்குன்னு என் பொண்டாட்டி என்னிட்ட கேட்டா. அப்பத்தான் நான் கேட்டேன், என்னையும் பார்த்தா ஊழமுக்கி என்னடி எழுதிருக்கு அப்படின்னு. ஏங்க இந்த பாட்டுல குடியை கெடுக்கும், குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும் அப்படின்னு என் பொண்டாட்டி எனக்கு அறிவுரை என்னிட்ட சொல்றான். அப்பத்தான் நான் சொன்னேன், என்னையும் பார்த்தா ஊழமுக்கி என்ன சொன்ன, பாட்டுல என்ன எழுதிருக்குன்னு, குடியை கெடுக்கும், குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும் தானே எழுதியிருக்கின்ற, குடி உன் புருஷனை கெடுக்கும் எழுதியிருக்காதுல, நான் அப்படித்தான் குடிப்பேன் அப்படின்னு அன்றைக்கு குடிச்ச ஊடிதாய என்ன குடியை நிப்பாட்ட முடியாம தர்றேன். அதனால எதை எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஏட்டிக்கு போட்டியாகவே நடப்பதனால இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியாக எப்படி நடக்குது தெரியுமா?
வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் சிவகங்கை நகர் 26வது வார்டு இந்திரா நகர் இளையான்குடி சாலை கிழக்கு 39ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டும் நமது அன்னை ஸ்ரீ முத்துமாரி காலித்தளம் மாறிவிட்டாலாம் காலித்தாலும் மாறிவிட்டாலும் யாருக்கு வந்திருக்கா? காலியாத்தாலும் இல்ல மாரியாத்தாலும் இல்ல யாருக்கு வந்திருக்கா? சொல்லுங்க. வந்திருக்கிறது உன் குழந்தையா புருஷனப்பா சாப்பாடு தெரியாம வந்துட்டேன் போல தெரியுது. நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதை மிக்க மகிழ்ச்சி சொல்கிறோம். தலைமை முன்னிலை பொறுப்பேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பிலும் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம். இன்று தினத்தில் இவரங்க மேடைகளை நடக்கக்கூடிய நாடகம் சத்திய அரிச்சந்திர என்ற நாடகம். நல்லா போன நோட்டீஸ் பாத்தியா? நேற்று போன ஞாபகமா மறந்துட்டீங்க. நேற்று போன ஞாபகத்திலே இருந்துட்டேன். இன்று தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் வீரமாண்டிய கட்டபொம்மன். உனக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு அம்மா வீட்டில் ஓடுறது நம்ம போகல. ஆமா அது கிடைச்ச வச்சிருந்த அப்படியும் இல்லைன்றனால இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கும் ஒருவனுக்கும் திருமணத்தை நடத்தினால இங்க நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண என்ற நாடகம் சிறப்பாக நடைபெறுவது நிச்சயமாக சொல்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் சேந்தரமாக சிறுசிறப்பாக வரக்கூடிய இந்நகரத்தை முன்னரம் வரக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தலைக்கென்று பாராட்டு வரக்கூடிய எனது அனுபவம் மதுரை கருப்பாயூர்மை அருகாமுள்ள சீமாநகரை சேர்ந்த போய் முருகதாஸ் அவர்கள் இவ்வாறு முறையிலே வேடன் வேடன் பெற்ற ஒருத்தர் நடிக்க காத்து கொடுக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இடத்திலே தலைக்கென்று புகழ் பெற்றக்கூடிய இசைக்குயில் அன்பு சகோதரி புதுக்கோட்டை மாநகரங்கள் எடுத்த தேன்மொழி அவர்கள் இவ்வாறு முறையிலே ஸ்ரீ வைநாயக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். காட்டுகின்றவரா இல்ல அவருக்கென்று பாட்டா? கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்று கழகமா என்ற அதுக்கு சொல் அவர்களிடம் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியர் இன்று தினத்திலே புராணத்தை முதியவர்களை காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எனது அன்பு சகோதரர் அழகு கோபி அருகாமையிலே பல்லாறு வெட்டு மாநகர் என்று எடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவ்வாறு முடிவை கழகப்பிரியர் நான்காக அமைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி சேமிக்கு வந்தவர்கள் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரம் சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய பண்ணோம். நமது சமயநல்லூர் அறியாமல்ல திருநகரத்தைச் சேர்ந்த டிஎம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இவ்வாறு ஆறுமணியம் அப்படிப்பார்.
கட்டிக்காரா எங்க போய் ஆடலுடன் பாடலை போய் ரசிப்பது என்றால் சுகம் சுகம் அப்படின்னு அதையும் பாடி கடைசி முடிச்சு வச்சிருக்கீங்க அவங்க. அவருக்கு அண்ணே இப்ப இந்த பாட்டுல நல்லா வாசிப்பீங்க, அடுத்து நடுத்தரத்தை எப்படி வாசிப்பீங்க? நல்லா நடுத்தரத்தையும் பார்த்தீங்க. மாமா அவரு மாமா அண்ணன் அதனால இப்ப ரெண்டுலையும் கலந்து பாடிப்பீங்க. புதுசா எதுவும் வச்சிருக்கீங்க இன்னைக்கு விடக்கூடாது. இப்ப இளைஞர்களுக்காக ஒரு பாட்டு போடணும்ல, போடுவோமே என்ன கேட்கறீங்க போடுவோம். அருமையான ஒரு பாடல், 3 பாடலும் நல்லா இருக்கு. அப்படியே எல்லாருமே பாட்டா ஆடுவாங்க. ஆனா அவர் பதில் அப்படி இசையிலே எல்லா பாட்டையுமே சிறப்பாக இசையமைச்ச என் அண்ணா கல்யாண சுத்தம் அவர்கள் நன்றி நன்றி கண்ட வணக்கம். அவர் கோடியடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று இன்ற நேரத்திலே தமிழ்நாடு முழுவதும் தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய எத்தனை வெள்ளிகளிலும் அத்தனை வெள்ளிகளிலும் விடுவெள்ளியாக பெறக்கூடிய பாசத்துக்குரிய அன்பமாமா பாத்தியனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த விஎம் சிங்கத்துறை அவர்கள் இவ்வாறு முறையில் மிருதங்க பல
காத்து குறைஞ்சிருக்கு. இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய எனது பாசத்துக்குரிய அன்மனா மணப்பூரத்தை சேர்ந்த வேளாங்கண்ணி அவர்கள் ஆல்பம் அனுப்புகிறார். எங்களுக்கெல்லாம் தாயும் தாப்பனாக சீர்தாளமாய் காத்து கொண்டிருக்கும் கமுதி அறியாமலே இடைச்சூரியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் இவ்வாறு சீர்தாளம். சிறப்பா நாளைக்கு அன்னதானம் நடக்கும். எங்களுக்கு நடிகர்களுக்கு சிறப்பான பிள்ளைகளுக்கு உணவளித்த நமது இந்திரா நகர் கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் எப்படி சாப்பாடு சிங்கமுத்தான வீட்டுல மீன் முட்டை என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. அதுல கடைசியில செய்வோம். அதுல தயிர் வேற ஊத்துனாரு அடியா நல்லா அடிங்க அப்படின்னு. நாட்டு முட்டை ஆட்டு முட்டை ஆட்டு முட்டை தான் இருக்கு, முட்டை இருக்காது. அந்த மாதிரி உபயோக நல்லா செஞ்சாங்க. உண்மையிலே நடிகருக்கு வீட்டிலே சாப்பாடு போடணும். சில ஊர்களில் ஹோட்டல்ல சாப்பாடு பண்றாங்க. அவங்க ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு ஓட விட்டு போடுறாங்க நைட்ல. ஆமா, ஓடிக்கிட்டு தெரிகிறது. அதே மாதிரி சிறப்பான உணவு வைத்த நமது கிராமத்தாருக்கும் அண்ணன் சிவமுத்தன் அவர்களுக்கும் நன்றி, நல்ல வணக்கம். அவருக்கு அடுத்தபடியாக மைக்கிற போயிட்டு என்னடா பப்புக்கார நேவக்கல் போட்டு அருவியா அறுத்து கிடைக்கும், எப்படா இந்த முகரை உள்ள வைத்து எப்படா கான்சர் அப்படியே காய்ச்சேன் அப்படி பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். எதுக்கு நீங்க இந்த கூட்டம் இருக்கு தெரியுமா? பப்பு டான்ஸ்ல பார்த்தது எந்திரிச்சு பாதி பேர் ஓடி போயிருவீங்க. ஆனா யாரும் போக கூடாது. நாடகம் வந்திருக்க நடிகர்லாம் சிறப்பான நடிகர் வந்திருக்காங்க. விடிய வரை பொழுது வழி இருந்து இந்த நாடகத்தை எனக்கு நல்லதொரு ஆதரவு தரும்படி உங்கள் பாதத்துக்கு அடிச்சென்ற மணி அறிவிக்கின்றோம். மைக்கலை போயிட்டு டேப்னால டாப்பு சொல்லக்கூடிய ஓடி ஓடி அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தனமான இந்திரா நகரை சேர்ந்த மகேஷ் ரேடியோ. ஆனா மழை பெஞ்சாலும் ஒரு ரெண்டு உள்ள வராது, பூரா வெளியே தான் போயிடும். போன வருஷம் மாதிரி போன வருஷம் அப்படிதான் அடிச்சு ஊத்திச்சு வரு. சிறப்பான மல்லி பந்தல் அமைத்து கொடுத்த ஸ்ரீ நமது ஸ்ரீ கருப்பியா அண்ணாமலை நகர் சிறப்பான மல்லி அமைத்திருக்கிறார். அண்ணாமலை நன்றிகள் வந்து சென்று கிராம பொதுமக்கள் அனைவரும் தெருவாக வருகிறது. இப்படிக்கு நமது இந்திரா நகர் கிராமத்து சபை கேட்டு சென்று பணி ஆரம்பிச்சாச்சு. என்னடா பப்புன்காரன் எல்லா பேரும் சொல்லிட்டேன், இந்த காஞ்சியார் சொல்லலையே பூரா எதிர்பார்த்துக்கிட்டீங்க. முக்கியம் அதனால பிள்ளை எப்படி பிள்ளை ஆளுங்க அரசு அதே சுந்தரி
அதிமுகம் ஒட்டு ஏன் சிட்டு ஆறு முறை வந்து பருவ செய்யும் நாட்டை தாரகி என்று சொல்லக்கூடிய நமது நவரச நாயகி ஆளை காசு போடுவா நடன சிங்காரி நடன ஒய்யாரி சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த நமது பாசத்துக்குரிய சிவகாமி அவர்கள் இவர்களை டான்ஸ் அணி காமி சிவகாமி நெடுப்பினிலே பாடுள்ள இவரங்க மேடையிலே பப்புனார் நடிக்கும் அறிஞர் வி. முத்துவேல் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக செயலாளர் அவர்கள் கொண்டை பெற்றுள்ளார். அடுத்தபடியாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 5000 பாட்டுக்கு மேல மனப்பான்மை தெரியக்கூடிய தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஹார்மோனிய கலையரசு அண்ணன் கல்யாணசுந்தர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அருமை மாப்பிள்ளை இந்த மேடையிலே அண்ணன் விஜயராமன் அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக நடித்த அந்த அருமாப்பிள்ளை வேளாங்கண்ணி அவர்களுக்கு கொண்டாடை கொட்டப்படுகிறது. கிள்ளிக்குடி சிங்கத்திரை அவர்களுக்கு கொண்டாடை கொட்டப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கு கொண்டாடை கொட்டப்படுகிறது. நாடகத்துக்கு சிறப்பாக ஒளிவொலி அமைத்து கொடுத்த தர்மராஜ் ஏரியா உரிமையாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கொட்டக அமைத்து கொடுத்த அண்ணாமலை நகர் அருமை தம்பி கருப்பையாவுக்கு கொண்டாடை போட்டப்படுகிறது. யூடியூப் சேனல் அருமை தம்பி கிராமத்தின் நடையினுடைய ஒளிப்பதிவாளர் முனோத் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாடை போட்டப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு இந்திரா நகர் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் நிர்வாகிகள் அன்பளிப்பு வழங்கியவர்கள் எம்எஸ் ஷாப்பிங் மாலிருந்து 10,000 2,000 வரைக்கும் கொடுத்தவரை யாருக்குமே பொன்னாட போத்தல காலையிலேயே கொடுக்க போறேன். ஏன்னா அந்த பொன்னாட போத்ததுனாலேயே நேரம் ஆயிடுது. குட்டமைப்பாள கருப்பியா வந்திருக்காரா? அவர் சார்பாக இருக்காரா? கருப்பியா போய் காலையில் பொன்னாடை போற்றப்படும். ஒன்னே ஒன்று தெளிவா கேட்டுக்கிறேன். இந்த நாடகம் யாரும் அமைக்கலாம், நாங்கள் விழா கமிட்டி அமைச்சோம். அவ்வளவு பெரிய நாடகம். இதுல பழைய அண்ணன் கல்யாணசுந்தரம் வேளாங்கண்ணா இருக்காங்க. சொன்ன ஷெடியூல் படி நான் காலைக்கு பிரின்சிபால் இருந்தவர். காலையில் 4 கரெக்டாக வள்ளியப்ப வரணும், 4 கரெக்டாக வரணும். ஆஃப்டர்நூன் மாதிரி இன்டர்வல் டைம் மாதிரி கரெக்டாக நாடகத்தை 6 மணிக்கு முடிக்கணும். வேற யாரும் விழா கமிட்டியின் பேரிலோ சாதியின் பேரிலோ அரசியல் கட்சியின் பேரிலோ ரசிகர் மன்றத்தின் பேரிலோ அன்பளிப்பு வழங்கப்பட மாட்டோம் என்பதை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடத்தை கௌரவப்படுத்தி சிவகங்கை இந்திரா நகர் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் மற்றும் நாடக ரசிக பெருமக்களுக்கும் ஒளிபரப்பு சிறப்பாக அமைத்து கொடுத்து தர்மராஜ் ஒளிபரப்பு நிலையத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சிவகங்கை சார்பாகவும் நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அருமை சகோதரர் இங்கே ஆர்வம் வைத்துக் கொண்டிருக்கும் மரபுரத்தை சேர்ந்து வேளாண்மை அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தி நமது கிராமத்தார்களுக்கும் முக்கியஸ்தருக்கும் எங்கள் சார்பில் கலைக்குழு சார் நன்றி. ஏன்னா இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, இந்த பப்புன்கார சொல்லி அமைச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தவா இருந்தாலும் கூட தெரியாதவா இருந்தாலும் கூட சொல்ல கடமைப்பட்டிருப்பதால மதுரை விமான நிலையம் அறியாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த விபி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல விடம் அறிக்கை காய்ச்சிருக்கின்ற என் மணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். பொம்பளை அனுப்பி வச்சிருவோமா? அந்த பிள்ளை வெளியே வந்தா தான் நமக்கு ஒரு இது வரும். ஆனால் ஒரு சின்ன ஒரு விவரம் சொல்லணும். என்னன்னா வீட்டில் எதை எடுத்தாலும் பிரச்சனை தானே.
என்னையா வீட்டுல குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் பாச்சு. ஏனே இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை. என்ன லவ் ஃபெயிலியரா இல்ல வேற வீட்டு பிரச்சனை? வீட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரிங்க, என்ன செய்யறது? இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை என்ன செய்யலாம்? அப்ப நம்ம ஊர் முக்கியஸ்தர் 4 பேர் இருந்தாங்க. சரி, எங்க ஊர்ல எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னா தீர்த்து வச்சு விடுவாங்க. தீர்த்துருவாங்களா? ஆமா. சரின்னு சொல்லி அவங்க 4 பேர்த்துக்கு போய் சொல்றேன். 4 பேர்த்துக்கு பஞ்சாயத்தை சொன்னா என்னுடைய பஞ்சாயத்தை கிளீனா முடிச்சு வச்சுட்டாங்க. சரி, அப்ப என் பஞ்சாயத்தை நல்லபடியா முடிச்சு விடுவேமே. 4 பேர்த்துக்கு கையெடுத்து கும்பிட்டு ஐயா நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க, நான் போயிட்டு வரேன்னு வந்துட்டேன். அதுல எப்படியா கொண்டு ஆளுட்ட நான் பஞ்சாயத்துக்கு போறீங்க? எப்படி அப்ப அப்படி யாரும் இருந்தா நீங்க போச்சுக்கிறாரு. என் கதையில சொல்றேன். ஆமா, உண்மையிலே எங்க ஊர்ல நடந்த கதை. சரி, சரின்னு சொல்லி 4 பேர் எப்படியா கொண்டு ஆளுங்க எனக்கு பஞ்சாயத்துக்கு வந்தவருங்க. எப்படி ஆளு? ஒண்ணு காய்ச்சி விடு, ஒன்னும் அரைச்சு விடு. உனக்கு மரியாதை கை இந்த பக்கம் வரக்கூடாது. இல்லனே பேச்சு சொல்றேனே. சொல்லு. கம்முன்னு உட்காந்துருக்கணும். ஒரு ஆள் இருக்கணும்ல. அப்ப இன்னொன்னு முக்காய்ச்சி விடு. சரி, இன்னொன்னு முழிச்சு விடு. காய்ச்சி விடு, அரைச்சி விடு, முக்காய்ச்சி விடு, முழிச்சு விடு. ஆமா, சரி. 4 பேருக்கு பஞ்சாயத்து விடுப்பு வந்துட்டேன். அப்ப அந்த காய்ச்சி விடுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அவரு ஆடு மேய்க்கிறது அவருடைய கடமை. காய்ச்சி விடு, காய்ச்சி விடு. சரி. இந்த அரைச்சி விடுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அன்றாடு வெட்டியா ஊரு சுத்துறது அவருடைய வேலை. அரைச்சி விடு. ஆமா, சரி. என்னைக்கு இந்த காய்ச்சி விடு எப்படி கையில தூப்பால சோறு கொண்டு வருவேன் அன்னைக்கு மறந்துட்டு போயிருக்கேன். சரி, மறந்துட்டு போனா இந்த மாசம் 6 மாசம் வெயில் மாதிரி அட்டி அட்டி மண்டே புறக்குது. மணி 2 1:30 ஆகி போச்சு. பகுந்த பசிமனுக்கு அல்லே பிடிக்குது. யாருக்கு இந்த காய்ச்சி இருக்கு, இவனால ஒண்ணும் செய்ய முடியல. பதறியா கிடந்து பகுந்த பசி தாங்க முடியல. சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்துல ஒரு ஊரணி இருக்கு. அந்த ஊரணி ஆட்டப்புறம் தண்ணி விட்டுவிட்டு நம்ம 2 கையில் தண்ணியை குடிச்சிட்டு பகுத்த பசியை தீர்த்துக்கிறோம். அவன் போய் ஆட்ட பத்திட்டு போக ஆட்ட பத்திட்டு போனா அன்னைக்கு வரது அரைச்சி விடு. என்னைக்கு வெட்டியா ஊரு சுத்துறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் மீன் நிறைய கிடக்கு. 2 மீனை பிடிச்சிட்டு கொண்டாந்து வீட்டுல குழம்பு சொல்லி தூண்டியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அரைச்சி விடு, அரைச்சி விடு. அப்ப இந்த காய்ச்சல் போய் அரைச்சி விட பாத்துட்டான். ஆஹா, அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, நல்லதா போச்சு. நம்ம சாப்பிட்டு வரதுக்கு இந்த ஆட்டப்புறம் பாத்துட்டு சொல்லிட்டு வீட்டுல சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு இந்த காய்ச்சல் போறேன் அரைச்சி விட்டேன். அண்ணே, இந்த ஆட்டப்புறம் பாத்துருந்தேன், எனக்கு பகுத்த பசியா இருக்கு, நான் சாப்பிட்டு வரதுக்கு இந்த ஆட்டப்புறம் பாத்துருந்தேன்னா இதுல ஒரு நொட்டியாடு கிடக்கு, நான் உங்களுக்கு பரிசா தரேன்னு இந்த காய்ச்சல் அரைச்சிடுக்கு சொல்ல. அதுக்கு அரைச்சல் என்ன சொன்ன? அதுக்கு இந்த அரைச்சல் என்ன சொல்றேன்? என்ன நம்ம தூண்டி ஓட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இவங்க வந்ததுல இருந்து ஒரு மீன் கூட கடிக்கல. சரி, தம்பி வந்து மீன் கேட்கிறான். கடிச்சா அவனுக்கு 2 மீன் தரப்பட்டு தலையை ஆட்ட. சரி, இந்த காய்ச்சலுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம ஆட்டத்தை பாத்துக்கணும் சொல்லிட்டாரு அண்ணன். தலையை ஆட்டிட்டாரு. ஆட்டை பூரா விட்டுவிட்டு இந்த காய்ச்சல் வீட்டுக்கு நேரம் வீட்டுக்கு போயிட்டேன் சாப்பிட. சரி, சாப்பிட போனா சாப்பிட்டு திருப்பி வர்றேன். திருப்பி வந்தா ஆட்டப்புறம் எண்ணி பாக்குறான். இவன் நேரத்துக்கு சரியா படுத்து கிடக்கு. நம்ம சொல்ல வார்த்தையை காப்பாற்றணும். அப்ப இந்த காய்ச்சல் பார்த்து சாப்பிடுறதுக்கு ஆட்டை பார்த்துதான் நொண்டியாடு தரம் பேசு. நொண்டியாடு தரம் பரிசா தரம் சரியா செய்யணும்ல. அப்படின்னு படுத்து கிடந்த நொண்டியாட்டை பிறத்தாங்களை பிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு இழுத்துட்டு வந்தா அரைக்கு எடுக்க நிப்பாட்டிட்டான். அண்ணே, நான் சாப்பிடுறதுக்கு ஆட்டப்புறம் பார்த்துட்டு நொண்டியாடு தரம் பேச்சு இந்த நேரம் நொண்டியாடுன்னு சொல்லி கொடுக்க. அதுக்கு அரசியல் என்ன சொன்ன? மீன் குடிச்சுட்டு இருந்தவன் அதுக்கு அந்த அரசியல் என்ன சொல்றாங்க வருங்க? என்ன? அவனே மீன் கடிக்காத வருத்தத்துல உட்காந்துருக்கான். அப்பத்தி அவன் சொல்றான், ஏண்டா சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்கிருந்து பரபரன்னு இழுத்துட்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டி நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட தள்ளி போகல. சும்மா படுத்து கிடந்த ஆட்டை அங்கிருந்து இழுத்து வந்து ஆட்டை நான் தான் காலை உடிச்சோம்னு உனக்கு எவன்டா சொன்ன உக்காளி? ஐயா அப்படின்னு அரைச்சி விட சொல்ல. இந்த காய்ச்சி என்ன சொல்றாங்க? இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கூடாது. சொன்னா சொன்னதே என்னப்பா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நொண்டியாடு அப்படிதான் பேச்சு. இப்ப எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். நான் தரவே முடியாதுன்னு காய்ச்சி விட சொல்ல. அதை சேர்த்து முடியல. இவன் சொன்னது அவனுக்கு தெரியல, இவன் சொன்னது உனக்கு புரியல. 2 அடிச்சு மல்லு கட்டி முக்காய்ச்சி போறேன் பஞ்சாயத்துக்கு. சரி, பஞ்சாயத்து முக்காய்ச்சி போனா பஞ்சாயத்து அப்பதான் அன்னைக்கு மாடு வருவான். ஏன்னா பொண்டாட்டி உள்ள நகையை பூரா அடகு வச்சு அன்னைக்கு 2 மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கான் முக்காய்ச்சி. ஆமா, உழுதுகிட்டு இருந்தா அந்த காய்ச்சல் போய் இவர்த்த சொல்றேன். அண்ணே, நான் சாப்பிட்டு ஆட்டப்புறம் பார்த்துட்டு நொண்டியாடு தரமுடிய பேச்சு. இப்ப எனக்கு நல்லா வேணும்னு என்ன கேட்கிறேன். என் உயிரை உணவு நான் தர முடியாதுனே அப்படின்னு காய்ச்சல் சொல்ல. அடுத்து அதுக்கு இந்த அரசியல் சொல்றேன். அண்ணே, நான் தூண்டி ஓட்டு மீன் தான் பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு
ஒரு அடி கூட நான் நகலல. சரி. படுத்து சும்மா படுத்துக்கிற அந்த ஆட்டை பல வரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஆட்டை நீ தாண்டா காலை உடைச்சிட்டு என்னையவே சொல்றாங்க. ஐயா அப்படின்னு அரசியல் சொல்ல அரசு காசு முக்காசு சொல்றாங்க. முக்காசு என்ன பஞ்சாயத்து பண்ண அதுக்கு இந்த முக்காசு என்ன சொல்றான்னு அவன் என்ன சொன்ன? ஏண்டா என் பொண்டாட்டி உள்ள நகையை ஒரு அளவு வச்சு இன்னைக்கு மழை வச்சு மாடு வாங்கி உழுதுகிட்டு இருக்கேன். இந்த மாடு ரெண்டு களவாணி மாடுன்னு உங்க ரெண்டு பேருக்கு வேண்டா சொன்னேன். அதை நாசமா போடுறேன். முக்காசு 3 பேர் என்ன 3 சைடு அடிச்சு மல்ல கட்டி முழுச்செடியில போய் பஞ்சாயத்துக்கு. சரி. முழுச்செடியில போனா முழுச்செடிக்கு பொண்டாட்டி 2. சரி. ரொம்ப சௌரியமா போச்சு. மூத்த உண்டாட்டி விட்டு விட்டு இளைய உண்டாட்டி கதியாண்டு 3 வருஷமா கிடைக்கும். என்ன உழைப்பு அப்படி இல்ல. ஆமா. அப்ப இந்த காய்ச்சல் ஒருத்தி சொல்லிட்டான், அரைச்செடு ஒருத்தி சொல்லிட்டான், சரி, முக்காய்ச்சல் ஒருத்தி சொல்லிட்டான். அப்பதான் அந்த முழுச்செடி என்ன சொல்றாரு? ஏண்டா என் மூத்த உண்டாட்டி விட்டு விட்டு 3 வருஷமா என் இளைய உண்டாட்டி கதியாண்டு நான் கிடைக்கேன். நீங்க 3 பேர் 3000 பேருக்கு வந்து சொன்னாலுமே இன்னுமே என் உயிரே உன்னால என் மூத்த உண்டாட்டி வரவே மாட்டான்டா. ஐயா அப்படின்னு இவன் கூட்டிட்டான். போச்சுரா. கடைசியில் இது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் சொன்னது இவனுக்கு தெரியாம, இவன் சொன்னது அவனுக்கு தெரியாம, அந்த மாதிரி அங்க நடந்து போச்சு. அதுக்கு கம்பியை காய்ச்சி உள்ள வந்துருக்கோம். அதே மாதிரி நீங்க சொல்றது எங்களுக்கு கேட்டாத மாதிரி, நாங்க சொல்றது உங்களுக்கு கேட்டாதபடி நீங்க இந்த நாடகத்தை சிறந்த முறையில் கட்டியளிக்குமாறு உங்கள் பாதத்தை கேட்டு சென்று உங்களை போய் எப்படி அனுப்ப போறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க. எப்படி தெரியுமா? இப்படி குங்குருவி கூட்டங்களே வாருங்கள், களிமகள் கை பொருளே உன்னை கவனிக்க அல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்ட உயிரையோ, மாமரத்து பூ